டிடிஎஃப் வாசன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு சோசியல் மீடியா பர்சன். இவர் வந்து அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பதிவு பண்றாரு. அந்த வீடியோ பதிவு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வைரல் வீடியோவாக மாறுது. அது இல்லாமல் வந்து அந்த வீடியோ வந்து ஒரு பேசு பொருளாக மாறக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக வந்து மாறுது. அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக வந்து எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம சேனல்ல பதிவு பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வர ஆரம்பிக்கும். டிடிஎஃப் வாசன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல வந்து ஒரு வீடியோ வந்து பதிவு பண்றாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து சுத்திட்டு இருக்கிற மாதிரியும் அந்த பாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் முத்தம் கொடுக்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பதிவு வந்து இருக்கு. அந்த வீடியோ பதிவுல வந்து டிடிஎஃப் வாசன் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பாம்புடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேபினோ, இதுக்கு வயசு வந்து 2 ஆகுது. இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் மகாராஷ்டிராவுக்கு வந்து ட்ரக்கிங்க்கு வந்து நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பாம்பு வந்து கிடைச்சிச்சு. நான் அங்கிருந்து கொண்டு வந்திருக்கேன். சட்ட வல்லுநர்கள் ஆலோசனை மூலயமாகவும் வனத்துறை அதிகாரிகளுடைய உரிய பர்மிஷன் மூலயமா தான் வந்து நான் இந்த பாம்பு வந்து வளர்த்திட்டு இருக்கேன். இந்த பாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூண்டு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி சென்னையில வந்து திருவெற்றியூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு எப்படி சொன்னா செல்ல பிராணிகள் வளர்க்கக்கூடிய கடையை பேரை வந்து மென்ஷன் பண்ணி அவர் வந்து அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து வைரலா பரவிட்டு இருக்கு. வனத்துறை அதிகாரிகளுக்கும் போயிருக்கு. எப்பயுமே வந்து டிடிஎஃப் வாசன் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அந்த பிரச்சனை மூலயமா வந்து கொஞ்சம் பேசு பொருளா மாறக்கூடிய ஒரு ஆளா வந்து இருப்பாரு. ஆனா இவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால அந்த செல்லப்பிராணி கடையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமா வந்து அமைஞ்சிருக்கு. அந்த ப்ராப்ளம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, வனத்துறை அதிகாரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு போய் அங்க வந்து சோதனை வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி சோதனை வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா அரிய வகை வந்து கிளி, ஆமை இதெல்லாம் இருந்திருக்கு. வனத்துறை அதிகாரிகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து பறிமுதல் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட வளர்க்கறதுக்கு உரிய ஆவணங்கள் வந்து இருந்துச்சுன்னா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த அனிமல்ஸ் வந்து மறுபடியும் உங்க ஷாப்க்கு வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்து வனத்துறை அதிகாரிகளை வந்து அந்த கடை ஓனர்கிட்ட வந்து சொல்லிட்டு அந்த அனிமல்ஸ்ல வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிடிஎஃப் வாசனால வந்து ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம்ஸ். இன்னொரு ப்ராப்ளம் வந்து என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இவர் பதிவு பண்ண இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் மத்தியில வந்து ரொம்ப ஒரு வைரலா மாறிடுச்சு. இளைஞர்கள் வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்தியாவில் வந்து நம்ம வீட்டில் வந்து பாம்புகள் வந்து வளர்க்க முடியுமா அப்படின்ட்டு வந்து கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கான பதில் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்திய வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1922 வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் நாம சாதாரணமா பார்க்கக்கூடிய எந்த விதமான பாம்புகளையும் வந்து நாம வளர்க்கவோ விற்கவோ ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கோ கொல்றதோ வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி குற்றம். அப்படி யாராச்சும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறை தண்டனையும் பெனால்ட்டியும் வந்து இருக்கு அப்படின்ட்டு வந்து வனத்துறை அதிகாரிகள் வந்து சொல்றாங்க. இது ஒண்ணு. சரி, ஓகே. ஏன் பாம்புகள் வந்து நம்ம வளர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷமுள்ள ஒரு பாம்பு இனங்கள் தான் அதிக அளவு இருக்கு. அது இல்லாம இந்த பாம்பு இனங்கள் வந்து ஷெட்யூல் 1 வந்து இருக்கு. அதாவது வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு இனங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 1 இருக்கு. ஷெட்யூல் 1 பார்த்தீங்கன்னா IUCN புரோட்டோகால் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பினங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயிரினங்கள் அப்படின்ட்டு வந்து
IUCN வந்து அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய எந்த விதமான பாம்புகளும் வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்க்க கூடாது அப்படின்ட்டு வந்து ரூல்ஸ் இருக்கு. சரி, ஓகே. இப்ப வந்து டிடிஎஃப் வாசன் வந்து அவர் கையில வச்சிருக்க பாம்பு மட்டும் எப்படி அவர் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து நம்ம அடுத்த கேள்வி வந்து வந்திருக்கு. அதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பால் பைத்தான் அவருக்கு கையில சுத்தி இருக்க அந்த உயிரினத்தினுடைய பேர் என்னன்னா பால் பைத்தான் அப்படின்ட்டு வந்து அந்த பாம்புடைய பேர். இந்த வகையான பாம்புகள் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா புல்வெளி பகுதியில் வந்து வாழக்கூடிய ஒரு மலை பாம்பு வகைகள்ல வந்து மிக சிறிய வகை பாம்பு இது. இந்த பாம்பு வந்து விஷம் கிடையாது. இந்த பாம்பு வந்து நாம வந்து வளர்த்துக்கலாம். இதை தவிர வேற ஏதாவது வந்து பாம்புகளை வந்து நாம வந்து வளர்க்க கூடாது. அப்படி வந்து தெரிஞ்சிச்சுன்னா சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம டைரக்டா இந்த வந்து பாம்பு வந்து வாங்கி நம்மளால வந்து வளர்க்க முடியுமா அப்படின்னு வந்து யோசிக்கலாம். ஆனா வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இந்த வகையான பாம்புகளை வந்து நம்ம வீட்டுல வந்து வளர்க்கணும் அப்படின்னு நாம வந்து ஆசைப்பட்டோம்னா பரிவேஸ் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் நாம வந்து அப்ளை பண்ணணும். நான் வந்து இந்த பால் பைத்தான் பாம்பை வந்து நான் வந்து வளர்க்குறேன், இந்தியன் கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து இது வந்து அப்ரூவல் தரணும் அப்படின்ட்டு வந்து நாம அந்த வெப்சைட்ல வந்து பதிவு பண்ணணும். அந்த வெப்சைட்ல இருந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவல் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வகையான வந்து பாம்புகள் வந்து நம்ம வீட்டுல வந்து வளர்க்கலாம். ஓகேவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பால் பைத்தான் இந்த பாம்புடைய விலை வந்து இப்ப மார்க்கெட்ல வந்து எவ்வளவு போயிட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட 20,000 இருந்து 30,000 வரைக்கும் வந்து இந்த பாம்புகளுடைய விலை வந்து நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனைக்கு வந்து வந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்ப வந்து இந்த டிடிஎஃப் வாசன் வந்து சோசியல் மீடியால வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து பதிவு பண்ணிட்டாரு. இதனால ஏற்படும் இன்னொரு பாதிப்புகள் வந்து என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நாலேஜ் இல்லாதவங்க வந்து ஒரு சிலர் வந்து விஷம் உள்ள பாம்புகள் வந்து நம்ம வீட்டுல வளர்த்தோம்னா அதனால ஏற்படும் பாதிப்புகள் வந்து நம்ம யோசிச்சுதான் நாம வந்து முடிவு பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு வந்து யூடியூப்ல வந்து ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு சிலர் யூடியூபர்ஸ் வந்து செய்யற ஒரு தவறுனால வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து பாதிப்பு அடையறாங்க. ஸோ நீங்க இந்த வீடியோ வந்து ஒரு யூடியூபரோ இல்ல ஒரு நம்ம சப்ஸ்கிரைபரோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செயலை வந்து செய்யறதுக்கு முன்னாடி வந்து 1-2 டைம் யோசிச்சுட்டு அந்த ஃபீல்ட்ல வந்து யாரு வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாம வந்து அடுத்த ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ஒரு நல்ல ஒரு செயல். இது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஓகே, இந்த வீடியோ பதிவு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாம நாளைக்கு இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் மோர் டைம் எகெயின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.